வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காட்ஸ் கிரேஸ், ஜீசஸ் கிரேஸில் வந்து எனக்கு நம்மளுக்கு வந்து எடிட்டரும் மைக்கும் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா, சவுண்டு வந்து எல்லோரும் நல்லா இருக்குது ப்ரோ, பட் சவுண்ட் தான் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. மைக் வாங்கிட்டா அது கூட ப்ராப்பராக செட் பண்ண முடியல, கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். ப்ராப்பராக செட் பண்ணிட்டா வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டிஜிட்டோட அதோட லென்த்து தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அந்த லென்த்தை வந்து அடிஷன் பண்ணோன்னா அது அந்த மொத்தமாக இருக்க அந்த லென்த்தை வந்து இது சம் பண்ணோன்னா அதோட வர அந்த வேல்யூவும் நம்ம முன்னாடி யூசர்கிட்டேருந்து எடுக்கிற வேல்யூவும் வந்து ஒத்து போச்சுன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது வந்து எப்படி பார்க்கலான்னா, இப்போ வந்து யூசர் வந்து 153 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா இதோட லென்த் என்னது 153. இதோட லென்த் வந்து 3 ஆச்சா. இந்த 3 வந்து அதோட பவர் ஆகிடும். இப்போ வந்து 1ஓட எக்ஸ்போனென்ஷியல் என்னது 3. அது கொடுக்குற வேல்யூவோட அதோட கிடைச்ச நம்பரை அது கிடைச்ச லென்த்தை வந்து எக்ஸ்போனென்ஷியல் பண்ணால் லாஸ்ட்டாக வந்து அது 3த்தையும் அடிஷன் பண்ணணும். அதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்து ரொம்ப பெருசாலாம் எழுதுவாங்க. நான் ரொம்ப ஈஸியான லாஜிக்கில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்னோட இப்போ இது 153யோட லென்த் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 153யோட லென்த் வந்து 3 ஆச்சா. இப்போ வந்து இந்த 3 அப்படியே இருக்கிற எல்லா நம்பரோடையும் பவர் பண்ணணும். 1ஓட பவர் வந்து 3ஆ, 5ஓட பவர் 3, 3ஓட பவர் 3. ஓகேவா, இப்போ வந்து 1 × 1 என்னது 1. ஓகேவா, இப்போ வந்து 5ஓட பவர் என்னது 5 × 5 × 5. 5 5 are 25, 25 5 are 125. இப்போ வந்து 3ஓட பவர் எடுக்கணும். 3 × 3 × 3. 3 3s are 9, 9 3s are 27. இப்போ இது வந்து நம்ம 3த்தையும் வந்து அடிஷன் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின நம்பர் வந்து 153. ஓகேவா, நம்ம எடுக்கிற நம்பர் இதோட ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம்ல, அது வந்து என்னது 1 + 125 + 27. இது 3த்தையும் ஆட் பண்ணோன்னா வந்து 125 ஆல்ரெடி இருக்கா. 125 + 25 140, 145, 152, 153 கரெக்டாக வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து யூசர் இஸ் ஈக்குவல் டு நம்ம பண்ண இந்த சம் வந்து ஒத்து போச்சுன்னா இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சப்போஸ் இல்லை அப்படின்னா இது ஒன்று எப்படி ஃபைண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ 22 அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இதோட லென்த் என்னது 1 2. ஸோ இதோட லென்த் வந்து 2 ஆச்சா. இப்போ வந்து நம்ம ஒரு நம்பருக்கும் இது எடுப்போம் 2 × 2. ஆனால் பவர்னால் என்ன வரும் 2 × 2. இது வந்து × 2 டைம்ஸ் தான் வந்து இது பண்ண போகிறோம். எக்ஸ்போனென்ஷியல்னால் பேசிக்காக உங்களுக்கு தெரியல. இப்போ 2 × 2 வந்து 4. ஸோ இன்னொருத்துக்கு 2 × 2 இருக்கும். 2 × 2 = 4. ஸோ இது வந்து 8. அப்போது யூசர் வந்து கொடுத்துருக்க வேல்யூவும் இதுவும் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ வந்து இது என்னென்னா ஈக்குவலாக இல்லைன்றதுனால இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எப்படி பார்ப்போன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 153 அப்படின்னு சொல்லிட்டு யூசர் வந்து நம்பர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பராக எடுத்து வந்து மாடுலஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ மாடுலஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுப்போம், லாஸ்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து 10ஆல் வந்து மாடுலஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து 153 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா இது வந்து 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 10 15s are 150. இப்போ ரிமைண்டர் வந்து இந்த 3ஐ வந்து நம்ம எடுக்கிறோம் லாஸ்ட் நம்பராக. அடுத்து என்ன இருக்குது 15 இருக்கா. 15 வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 10 1s are 10. இந்த லாஸ்ட் நம்பரை நம்ம இறக்குறோம், 5 எடுக்கிறோம். அடுத்து அப்படியே பண்ணுவோம். அடுத்து என்ன இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ 1 வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பராக ரிவர்ஸ்லேருந்து ஒரு நம்பராக எடுத்து அதை ரிமைண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா, அது வந்து நம்ம மாடுலஸ் பண்ணி எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த += என்னென்னா
ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ரிமைண்டரோட அந்த லென்த்தோட பவர். அவ்வளோதான், புரிஞ்சுதா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம்ல ஒரு வேரியபிளில் இந்த சம் எடுத்துருக்கோம்ல, அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன் நான் 2 கோடு கொடுத்துருக்கேன்னா, இது வந்து ஃப்ளோர் டிவிஷன், டெசிமல்ஸ் 2 டிவிஷன் இது கொடுத்தா தான் டெசிமல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ வந்து நான் இது கொடுத்துருக்கேன், 2 டிவிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ப்ரோக்ராமாக பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து யூசர்கிட்டேருந்து நான் ஒரு நம்பர் வாங்குகிறேன். இப்போ யூசர்கிட்டேருந்து 153 வாங்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து இது பண்ணுறதுக்கு இட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் வந்து 0ன்ற ஒரு வேல்யூ வந்து இனிஷியல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப இது வந்து ஆக்சுவலாக 8 லைன் தான். நிறைய பேர் 10, 12, 14 லைன்லாம் போடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வீடியோ வந்து டைம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பொறுமையாக சொல்கிறேன். ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு 0ன்ற ஒரு வேல்யூ வந்து இனிஷியல் பண்ணிட்டோமா, அடுத்து என்ன பண்ணுறோன்னா டெம்பரரின்ட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். இந்த வேரியபிள் எதுக்குன்னா, நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், யூசர் கொடுக்குற வேல்யூவும் இந்த வேல்யூ, அதாவது நம்ம சம் பண்ணுற வேல்யூவும் ஒன்றா இருக்குதான்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடுலஸ் பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஒரு வேரியபிள் வேணும்ல. நம்ம வந்து யூசர் கொடுக்குற நம்பர்லேயே வந்து இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டா அந்த ஒரிஜினல் இன்புட் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து நம்மளால் ஈக்குவல் டு பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெம்பரரியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன வந்து இனிஷியல் பண்ணுறேன், யூசர் கொடுத்த வேல்யூ வந்து இனிஷியல் பண்ணுறேன். இப்போ நான் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். எல்லுன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி லென் ஆஃப் str ஆஃப், ஏன்னா இன்டீஜரை வந்து நம்மளால் லென்த் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லென்த் ஆஃப் str ஆஃப் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, டெம்பரரியில் இருக்கிற அந்த வேரியபிளை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து எடுத்து இந்த எல்லுன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் என்ன ஒரு கண்டிஷன் எழுதுறேன்னா, while temp is greater than 0 அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு தடவை கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஒயில் பிளாக் உள்ள எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா அந்த ஒயில் பிளாக் உள்ள ஆக்சுவலாக வேல்யூஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெம்புன்றது என்னது, டெம்புன்ற வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ டெம்புன்ற வேரியபிள் உள்ள என்ன இருக்குன்னா 153 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ 153 இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஆமாம், ட்ரூ. ஸோ உள்ளே வரும். நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு வேல்யூவாக இட்ரேட் பண்ணி, அதாவது 153 டிவைடட் பை 10, 15ஆ, ரிமைண்டர் என்னது 150னா ரிமைண்டர் வந்து இந்த 3 இறக்கும். இந்த மாதிரி ஒரு தடவையும் இது வந்து இட்ரேட் பண்ண போகுது. அதுக்காக நம்ம ரிமைண்டர் மட்டும் எடுக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம்ல, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு வெறும் 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த 0 உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கண்டுபிடிச்ச இந்த ரிமைண்டரோட லென்த் எடுக்க போகிறோம். அதாவது ரிமைண்டர் என்ன இருக்குது, இப்போ வந்து 3 இருக்குமா, இப்போ வந்து நான் ரிமைண்டர் எடுத்திருக்கேன், இங்கே 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு நான் வந்து லென்த்தை தானே கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம லென்த்தை வந்து கண்டுபிடிச்சி ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து எல். ஸோ 3 இன்ட்டு எல், அதாவது எப்படி இருக்குன்னா, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் இன்ட்டு எல்லுன்னு இருக்கும். இப்போ ரிமைண்டர், அதாவது நம்ம 3 இன்ட்டு எல்லுன்னு சொல்லிட்டு எழுத முடியாது. சப்போஸ் யூசர் வந்து வேறு எதனா நம்பர் கொடுத்தாங்கன்னா இது ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ அதனால் ரிமைண்டர்ன்ற வேரியபிள் வந்து நம்ம லாஸ்ட் இன்டீஜரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 3 இன்ட்டு இருக்குது, அதோட இன்ட்டு எல் என்னது, இதோட லென்த்து எல்லுன்ற வேரியபிளில் வந்து எல்லுன்ற வேரியபிளில் 3ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 3 to the power of 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெம்பரரின்ற அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், டெம்ப் டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இந்த டெம்ப் டிவைடட் பை 10 எதுக்குன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து 3 இருக்கா, 3யை வந்து எடுத்துடுச்சு. இப்போ 3யை வந்து நான் ரிமைண்டரில் எடுத்துட்டேன்னா எனக்கு மீதி என்ன இருக்கும், 15 இருக்கும். ஸோ 15 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10னா அது அடுத்த இட்ரேட்டுக்கு வந்து அது அடுத்த இட்ரேட் உள்ள வரும். 15
இப்போ வந்து 15 வந்து டெம்புல ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகேவா, டெம்புல 15 ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து வந்து வரும் 15 இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஓகே, ட்ரூவா. அடுத்து இந்த பிளாக் உள்ள வரும். அடுத்து இதே மாதிரி ரிமைண்டர், ரிசல்ட், ஓகேவா, டெம்ப், அதே மாதிரி பண்ணோம். கடைசியில் டெம்ப் வரும்போது என்ன இருக்குது, டெம்பில் 15 இருக்குது. ஸோ 15னா என்னது, டெம்ப் ட்ரூ டிவிஷன் ஆஃப் 10 அப்படின்னா 15 டிவைடட் பை 10. லாஸ்ட் அந்த 5 எடுத்துருச்சா, மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ தேர்ட் இட்ரேட் வரும். ஸோ தேர்ட் லூப்பில் என்ன வரும்னா செக் பண்ணோம் திரும்பி, while 1 இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு பார்க்கும். 1 வந்து கிரேட்டர் தென் 0 தான், ட்ரூ. ஸோ அடுத்து வரும். அடுத்து வந்து அதே மாதிரி ரிமைண்டர், ரிசல்ட், டெம்ப் சொல்லிவிட்டு 3 வேரியபிள் இருக்கா. ஸோ லாஸ்ட் இட்ரேட் என்ன பண்ணோன்னா அந்த 1ஐயும் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணி 10 எடுத்துக்கும். இது எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், 0 ஆகுமா. ஸோ ஃபோர்த் டிவிஷன், ஃபோர்த் லூப் வரும். ஃபோர்த் லூப் வந்து ஃபோர்த் லூப்பில் செக் பண்ணோம், while 0 இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ 0 இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபால்ஸ் தானே, 0 இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ இது என்னது, ஃபால்ஸ். ஸோ இந்த லூப்லேருந்து பிரேக் ஆகிட்டு இது எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் எப்படி பார்க்கலாம்னா ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக நம்ம எத்தனை லைன் பண்ணியிருக்கோன்னா, ஆக்சுவலாக லாஜிக்னு பார்த்தீங்கன்னா 3 லைன் தான். என்னென்னா இது வந்து நீங்கள் லாஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு பிரித்து எடுக்க தெரிஞ்சாலே ரிவர்ஸ் த நம்பர் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ரிவர்ஸ் த நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது. அதை நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் பாலிண்ட்ரோமில். நம்பர் ஆக்சுவலாக அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி லாஜிக் எழுதி தான் வந்து நம்பரை ரிவர்ஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இட்ரேட் பண்ணி பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்டர் த வேல்யூ. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வேணும். இந்த ரிசல்ட்டை தான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அடிஷன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி செக் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த டெம்பரரின்ற வேரியபிளை இந்த என்ன இனிஷியல் பண்ணுறேன். இனிஷியல் பண்ணிட்டு லென்த் கண்டுபிடிக்கணும்ல, எல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ரன் ஆஃப் str ஆஃப் டெம்ப். பேசிக்கலாக எனக்கு வந்து நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்குன்றதுனால நான் வந்து லாஜிக் எப்படி கண்டுபிடிப்பேன்னா அது வந்து லாஜிக்காக இருக்கணும். பட் ரொம்ப ஆக்சுவலாக சூப்பராக சொல்லியிருப்பார் பில்கேட்ஸ். என்ன சொல்லுவார்னா, நான் வந்து சோம்பேறிங்க கிட்ட தான் நிறைய வேலைங்களை கொடுப்பேன், அவங்க தான் ஈஸியாக வந்து ஒரு வேலையை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு. நான் எப்படின்னா ஒருத்தங்க எழுதியிருக்க லாஜிக்கை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம், இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு லாஜிக் எழுதுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா while வந்து க்ரியேட் பண்ணி இப்போ வந்து இங்கே செக் பண்ண போகிறோம். while temp is greater than 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ பிளாக் உள்ள வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ரிமைண்டர் வந்து என்ன பண்ண போகிறோம்னா temp மாடுலஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த ரிமைண்டரோட எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் பண்ணணும் லென்த்தை. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளில் டெம்ப் ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நான் அந்த 22 சொன்னல, 22 வந்து இது பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக 8 தான் வரும்னு சொல்லிட்டு பாருங்கள், 8 தான் வருதா. ஆனால் 153 பண்ணால் 153 தான் வரும். ஏன்னா அது வந்து மொத்தம் அந்த லென்த்தையும் கேரி பண்ணி அதை வந்து அடிஷன் பண்ணணும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். யூசர் கிட்டேருந்து வாங்கின இன்புட்டும் நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த ரிசல்ட்டும், அதாவது நம்ம லென்த் எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணல, அதுவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ரிசல்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து
நாட் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நான் வேறு நல்ல ப்ரோக்ராமோட வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வன்மம் மாறு. வன்மம் மாறு. விருங்கி சார், ஆர்டூர் சார்.